நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 21, இறைவார்த்தைகள் 20 தொடக்கம் 28. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பியோடட்டும், நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வர வேண்டாம், ஏனெனில் அவை பழிவாங்கும் நாள்கள். அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். அந்நாள்களில் கருவுற்றிருப்போர், பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம். ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்களின் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள். எல்லா நாடுகளுக்கும் சிறைப்பிடித்து செல்லப்படுவார்கள். பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எல்லா எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. சிந்தனை: அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள். இந்த உலகில் வரவிருக்கும் துன்பங்கள், கலாபனைகள் பற்றிய இயேசுவின் வெவ்வேறு படிப்பினைகள் மேற்கூறப்பட்ட வார்த்தைகளுடன் நிறைவு பெறுகின்றன. அத்தோடு இந்த வார்த்தைகள் இயேசுவின் மாட்சிமிக்க வருகையின் நம்பிக்கையையும் தருகின்றது. இந்த நற்செய்தி பகுதி தானியேல் இறைவாக்கினர் தம் காட்சியில் கண்ட பயங்கரங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. தானியேல் 7:13-14. வரவிருக்கும் பயங்கரமான கலாபனைகளுக்கு இறைவாக்கினர் தானியேலின் காட்சி சாட்சியாக நிற்கின்றது. வரவிருக்கும் பேரழிவுகளோடு இயேசுவின் மாட்சிமிக்க வருகையும் இணைந்து நடைபெறும் என்பது உண்மையே. வரவிருக்கும் இயேசுவின் இறுதி வருகையையும் எமது மரணத்தையும் பற்றி நாம் என்ன சிந்திக்கின்றோம்? நாளையே இயேசு மாட்சியோடு வருவார் என்றும் அவரது வருகையோடு அனைத்தும் நிறைவுக்கு கொண்டு வரப்படும் என்றும் அவருடைய இறுதி தீர்ப்புக்கு நாங்கள் எல்லாரும் உட்படுவோம் என்றும் இன்று ஒரு தூதரால் எமக்கு அறிவிக்கப்பட்டால் நாம் என்ன செய்வோம்? பயம் கொள்வோமா? மகிழ்ச்சி அடைவோமா? குழப்பம் அடைவோமா? நம்பிக்கையோடு இருப்போமா? சில வேளைகளில் இவை எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் எம்மிலே இருக்கலாம். இவை நடைபெறும் போது நாடுகள் திகிலடையும். வரவிருக்கும் அழிவுகளின் பயங்கரத்தை நினைத்து மக்கள் மடிந்து போவர். அப்படி நடக்கும் போது நாங்கள் எவ்வாறு இதனை எதிர்கொள்ளப் போகின்றோம்? அச்சம் கொண்டு இறப்பவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் யார்? இந்த இறுதி நாளை எதிர்கொள்ள ஆயத்தமாக இராதவர்களே இவ்வாறு இறந்து போவர். மாட்சியோடு வருகின்ற ஆண்டவரை சந்திக்க தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளாதவர்கள் மிகுந்த பயம் கொள்ளுவர். ஆனால் இந்த நாளுக்காக உண்மையாகவே தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டவர்கள், அதாவது நம்பிக்கையோடும் கடவுளுக்கு பிரமாணிக்கத்தோடும் பணி செய்து கொண்டிருப்பவர்கள் தலை நிமிர்ந்து நிற்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் அவர்களின் மீட்பு அருகில் உள்ளது. அவர்கள் மானிட மகன் வருவதை காண்பார்கள். இது எமது அனுபவமாகவும்
இருக்கும் எப்போதென்றால் நாங்களும் நம்பிக்கையோடும் உண்மையான அர்ப்பணத்தோடும் ஆண்டவருக்கு பணி செய்து கொண்டிருக்கும் போதே ஆகும். இதுவே அந்த தயார் நிலை. வரவிருக்கும் இறுதி நாளை இன்று சிந்திப்போமா? இறுதி நீதி இருக்கை முன் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டோம் என்பதை நினைவில் கொள்வோம். எமது ஒவ்வொரு பாவமும் அதே போல எமது ஒவ்வொரு நற்செயலும் அந்த நாளில் வெளிப்படுத்தப்படும். நேர்மையோடும் பிரமாணிக்கத்தோடும் வாழ்ந்தவர் அந்த நாளில் பேருவகை கொள்வர். நாங்கள் கொள்வோமா? செபம். ஆண்டவரே வாரும், விரைவாய் வாரும். உமது பிள்ளைகள் எல்லோரும் அப்போது ஆயத்தமாக இருப்பார்களாக. ஆமென்.